சிண்டு, இன்னைக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இந்த விளையாட்டுல நீ என்ன தோக்கடிக்க முடியாது. அதையும் பாத்துலாம் பாஸ். விளையாடி பார்த்தா தானே தெரியும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. வீர், என் எனர்ஜி லெவல் குறைஞ்சுக்கிட்டே வருது. எனக்கு பசிக்க வேற செய்யுது. எனக்கு உடனே கேரட் வேணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஒரு கேரட் கூட. சரி, விளையாட்டு முடிட்டும் சுல்புல். நான் உடனே மார்க்கெட்டுக்கு போய் உனக்காக கேரட் வாங்கிட்டு வரேன். இல்ல, எனக்கு இப்ப உடனே வேணும். அட இருப்பா, என்ன கொஞ்ச நேரம் விளையாட விடு. முடிஞ்ச உடனே நான் போறேன்னு சொன்னேன்ல. பாத்தீங்களா, எனக்கு மறுபடியும் 6 வந்திருக்கு. இது எப்படின்னு தெரியலையே, உனக்கு எப்ப பாரு 6ன்னு வந்துகிட்டே இருக்கு. நீ மேஜிக் யூஸ் பண்ணி தானே இப்படி பண்ற? இல்ல, நான் எந்த மேஜிக்கும் பண்ணல. இங்க பாருங்க. பாத்தீங்களா, எனக்கு மறுபடியும் 6 தான் வந்திருக்கு. வீர், உனக்கு கேரட் கொடுக்க பிடிக்கலன்னா சொல்லிடு. நானே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? அப்படின்னா சரி, நீயே போ. உன் வேலையை நீயே செஞ்சுக்க கத்துக்க. புரிஞ்சுதா? சொல்லிட்டல, கிளம்புறேன். முதல்ல கிளம்பு. இன்னும் நீ கிளம்பலையா? இதுக்கு மேல எனக்கு மரியாதை இல்ல. வீர், நீ ஜுல்புல் கிட்ட அப்படி கோவப்பட்டு பேசிருக்க கூடாது. அவனை நீ கஷ்டப்படுத்திட்ட, தெரியும்ல. கோவப்படுறது ரொம்ப தப்பான விஷயம்னு. அது எனக்கு நல்லா தெரியும் இம்லி. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஜுல்புல பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மனசு மாறி அவனே திரும்பி வந்துருவான், பாரு. அடேங்கப்பா, இங்க இருக்கிற கேரட் சுவையே சுவைதான் போங்க. இன்னைக்கு நல்ல கொண்டாட்டம் தான். இந்த வீர் என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டா? அவன் கேரட் கொண்டு வந்து கொடுக்கலன்னா நான் சாப்பிட முடியாதா என்ன? நல்லா கொழுன்னு இருக்கு. நமக்கு ஏத்த டாங்கி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படியாவது இதை நாம பிடிச்சாகணும். ஏன் துணி மூட்டைகளை தூக்கறதுக்கு இதை விட வேற டாங்கி கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு கேரட்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நல்ல விஷயம் தான். இதை எப்படி பிடிக்கிறதுன்னு இதுவே ஐடியா கொடுத்துருச்சு. பிடிச்சிருவோம். அடடா, ரோடு முழுக்க கேரட்டா தான் கிடக்கு. இன்னைக்கு நமக்கு செம வேட்டை தான் போல இருக்க. இன்னைக்கு ஒரு கேரட் விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆகணும். இன்னைக்கு இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய பாக்ஸர் ஆக போறேன். நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு தெரியலையே. இந்த ஆளு காலையில இருந்து எனக்கு வேலை மேல வேலை கொடுத்துட்டு இருக்கானே. இங்க என் பேச்ச கேட்கவும் ஆள் இல்ல, என் நிலைமைய புரிஞ்சுக்கவும் ஆள் இல்ல. எந்திரி, போ போ. நமக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் போ. போன்னு சொல்றேன்ல. ஒரு பக்கம் இந்த ஆளு, இன்னொரு பக்கம் பார்த்தா என் நண்பன் வீர். அவன் எனக்கு எவ்வளவு பாசத்தையும் மரியாதையையும் கொடுத்தா. ஆனா நான் என் வீர் கூட சண்டை போட்டேன். வீர், நீ எங்க இருக்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ இது வரைக்கும் அந்த வேலையை செய்யல. மேட் மேக்ஸ், நீ அதை செஞ்சு தரேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருந்த. அந்த பிரேம் சகாயோட ரோபோட்டை எனக்கு கண்டுபிடிச்சு தரேன்னு நீ எனக்கு வாக்கு கொடுத்திருந்த. ஆனா நீ இது வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தவே இல்ல. ஒருவேளை உன்னால முடியலன்னா நான் உனக்காக கொடுத்த அந்த பணத்தை திரும்ப கொடுத்துடு. நான் அதே வேலையா தான் இருக்கேன் பாஸ். ராத்திரியும் பகலுமா எனக்கு அது மட்டும் தான் கனவு. நீ கனவு காண்றதுக்காக நான் என்னோட பணத்தை உனக்கு கொடுக்கல. என்ன புரிஞ்சுதா? டாக்டர் பிரேம் சகாய் தயாரிச்ச அந்த ரோபோட் எனக்கு கண்டிப்பா வேணும். நான் காண்ற கனவை அந்த ரோபோட்டை பிடிக்கிறது தான் பாஸ். அந்த கனவை நினைவாக்க போறதே இந்த ரோபோட்டான அனகோண்டா. இதால என்ன பண்ண முடியும்? இது பூமிக்கு அடியில டிராவல் பண்ணும். பூமிக்கு மேல எந்த ரோபோட்டாவது ஹியூமன் ஷேப்ல நடந்துச்சுன்னா அத உடனே தூக்கிக்கிட்டு இங்க வந்துடும். மெட்டல்ல இருக்கிற ஹியூமன் பீயிங் அந்த பிரேம் சகாய் தயாரிச்ச ரோபோட்டை தவிர வேற எதுவுமே இருக்காது. அவ சரியாதான் சொல்றா பாஸ். அவ சரியா சொல்றா. நீங்க ரொம்ப பெரிய ஜீனியஸ். இங்க பாருங்க, நான் டாக்டர் பிரேம் சகாயோட ரோபோட் மாதிரியே ஒரு டம்மிய செஞ்சிருக்கேன் பாஸ். அனகோண்டா ரோபோட் இப்ப இத பிடிக்க போகுது. அப்படி இத பிடிச்சிருச்சுன்னா அனகோண்டா ரோபோட் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிரும். எப்படி பாஸ், சொல்லுங்க. அது என்னது? வேண்டாம், என்ன காப்பாத்து. என்ன விட. என்ன விட.
என்ன மன்னிச்சுங்க பாஸ். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை யார் அந்த டம்மி ரோபோட்டை இங்க கொண்டு வர சொன்னது? உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட போறதில்ல. என்ன மன்னிச்சிருங்க பாஸ், தெரியாம பண்ணிட்டேன். செஞ்ச தப்புக்கு இப்ப நல்ல அனுபவி. ஏய், ஓடாத, நில்லு. வேண்டாம், ஏய், என்ன விட்டுருங்க அது பாஸ், தப்பு பண்ணுங்க. யா வாங்கிக்க. இப்ப என்னோட ஷாட் எப்படி இருக்குன்னு பாரு. இந்தா. இத போய் நான் எப்படி பிடிக்கிறது? அந்த ரெக்கைய நீ மரத்துக்கு மேல போட்டுட்டியே. அதனால என்ன? அதான் நீ இருக்கே, போய் எடுத்துட்டு வா. சரி. வீர், என்னை இதுல ஏத்திக்கப்பா. எனக்கு இப்படி ஆடணும் போல இருக்குப்பா. சரி, அப்போ நீயும் வா. இதுக்கு மேல வந்து நில்லு. அது ஆஹா, அற்புதமா இருக்கு. வீர், நீ பாட்டி விரது இன்னும் சூப்பரா இருக்கு. இன்னும் வேகம், இன்னும் வேகப்பா, நல்ல வேகமா. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. சட்டா அங்கிள். எல்லாரும் கேளுங்க. இங்க இருக்கிற எல்லா கடைக்காரங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, மிஸ்டர் ஜண்டா சார் காரை இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது என்னது? உண்மையிலேயே நான் காத்துல மிதக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல. என்னது இவரா? இல்ல. ஆமாமா, நானும் இல்ல தானே சொல்றேன். இல்ல. சரி, எல்லாரும் வாங்க. அவங்க கடைய திறந்துக்கங்க. ஆபத்தெல்லாம் போயிடுச்சு. தாத்தா, எனக்கு ரொம்ப பசிக்குது தாத்தா. பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா தாத்தா? இத பாருப்பா வீர், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு. அதனால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட நீங்களே பண்ணிக்கங்க. கவலைப்படாதீங்க தாத்தா, இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் ஜிண்டு பண்ணி தருவான். ஜிண்டு, இன்னைக்கு ஷெஃப் நீதான். எங்களுக்கு இன்னைக்கு டிஃபன் என்ன பண்ணி தர போற? வாவ், முதல் தடவையா எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு ஜிண்டு. அட அட, அங்க என்ன நடக்குது? இதெல்லாம் என்னது? எல்லாமே எல்லாமே காத்துலயே எப்படி நடக்குது? வீர், அந்த பக்கம் கூட கொஞ்சம் உன் பார்வையை திருப்பி பாருப்பா. உன்னோட நண்பன் நீங்க பண்ற மேஜிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நான் இங்க இருந்து கிளம்புறேன்ப்பா. நீங்களே அவனை கவனிச்சுக்கங்க. சொல்பால், బాల్ ఇటు వైపు వేయి. ఇటువైపు ముందు ఈ క్యారెట్ తినని. ఓహో, ఓహో, బాల్ కార్ కిందకి వెళ్ళిపోయింది. ఇప్పుడు దాన్ని బయటికి ఎలా తీయాలి? అసలు ఆ బాల్ అంత గట్టిగా నేను తన్నమని ఎవరు చెప్పారు? నేను దాన్ని మామూలుగానే తన్నాను. అయినా మా డాంకిల మామూలు తన్ను కూడా ఎంత పవర్ఫుల్ గా ఉంటుందో నీకు తెలుసు కదా. అది సరే కానీ ఇంతకీ అక్కడి నుంచి ఆ బాల్ ని ఎలా తీయాలి? నా దగ్గర ఒక ఆలోచన ఉంది. అయితే మీరు ఎవరూ చూడకుండా ఒక కంట కనిపెట్టండి. చూస్తుంటే ఇవాళ చాలా గుడ్ మార్నింగ్ లా ఉంది. నా కారుకి ఏమైంది? జిడ్డు, చెడ్డ అంకుల్ పైనుంచి కింద పడిపోయారు. అతను గాని మనల్ని చూసేశాడంటే అతనికి అంతా తెలిసిపోతుంది. త్వరగా ఏదైనా చెయ్యి. అలాగే బాస్. నా కారు ఏమైపోయింది? కార్ని మళ్ళీ రప్పించు.
అదృశ్యం చేయమన్నది మమ్మల్ని, కారును కాదు. నా కారు, నా ఒక్కగానొక్క బంగారం లాంటి కారు ఎలా అదృశ్యమైపోయింది? జింటూ, చెడ్డా కారుని త్వరగా రప్పించు. ఇదిగో వచ్చేసింది. బంటి మమ్మీ, నీకు చెప్పిన పని ఏది సరిగ్గా చెయ్యవా? మళ్ళీ ఎప్పట్లాగే సరిగ్గా చెయ్యి. నువ్వేది సరిగ్గా చెప్పలేవా ఏంటి? కారుని కాదు, మమ్మల్ని అదృశ్యం చెయ్యని చెప్పాలి కదా. జింటూ, ఓరి నాయనో, నాకే ఎందుకు ఇలా జరుగుతోంది? బంటి మమ్మీ, ఏమైందండి? ఉదయాన్నే నెత్తిన నీళ్లకుండా బొర్లించుకున్నట్టు ఏడుస్తున్నారు. ఏం చెప్పమంటావు? తల నుంచి పాదం వరకు 6 అడుగులుండేవాణ్ణి, భూమికి జానెడ్ అయిపోయాను. ఇదిగో చూడు. ఆ? చడ్డా అంకుల్, అరే ఏంటిదంతా? చడ్డా నేను అంకుల్. నేను నా కారేమో అక్కడే ఉంది. అంటే నేనేమైనా కలగంటున్నానా ఏమిటి? నిజానికి నాకు ఏమీ జరగలేదు బంటి మమ్మీ. నేనిప్పుడేదో కలగన్నట్టుగా అనిపిస్తోంది. నీ తండ్రి కొడుకులిద్దరూ దొందుకు దొందే. ఒక్కోసారి వాడలరి చేస్తాడు, ఒక్కోసారి మీరు.